இதில் வந்து கிட்னி சரியாகிறதுக்கு நிறையா இருக்குது யோகாவில். இதை நான் பண்ணுறது. இதை பண்ணி முடிச்சிட்டாக்க திருப்பி வந்து இந்த கூழ் போட்டு குடிப்பேன். இது கடையில் இந்த வேலையை நம்ம கூழ் போட்டுப்பேன், அரிசி போட்டுருப்பேன், சாப்பாடுக்கு அரிசி போட்டுருப்பேன், இதெல்லாம் போட்டு அதையும் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தண்டால் அடிப்பேன். ஒரு 500 தண்டால். இப்போ அவ்வளோதான் அடிக்க முடியுது. 500 தண்டாலா சார்? அவ்வளோதான் அடிக்கிறேன். அதுக்கு மேலே அடிக்கல. முன்னாடி 3000 அடிப்பேன்ல, 500 அடிப்பேன். சார் எனக்கு 20 தான் சார் ஒரு செட்டுக்கு அடிக்க முடியும். அப்படியா? நான் 100 அடிப்பேன் ஒரு செட்டுக்கு. ஒரு செட்டு 100 அடிப்பீங்க சார் நிக்காம? ஆமா. அப்பா, அது என்ன பெரிய விஷயமா? சரி, சாதாரண விஷயம் தான் சார். அதுக்கப்புறம் பைட்டக் அடிப்பேன். அப்புறம் கிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கிக்ஸ் பண்ணுவேன், பஞ்சஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் சர்வாங்காசனம், சிரசாசனம், ஹலாசனம், இந்த மாதிரி ஆசனம் பண்ணுவேன். இதில் வந்து முடி கொட்டாது, கண்ணு நல்லா தெரியும், பல்லு கொட்டாது. இன்னமும் நீங்க கண்ணாடி போடல சார்? 65 வயசுல கண்ணாடி போட்டேன் நான். ஏன்னா இப்போ எடிட் பண்ணப்போ பிளரா தெரிஞ்சு. இப்போ நடிகர் பாண்டியராஜ் சார் சொன்னேன். உடனே அவர் ஒரு 80 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தாரு. கண்ணாடி போட்டோடனே பிளர் சரியாயிடுச்சு. ஓ, அப்போ நம்ம கண்ணு கெட்டு போச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணேன். ஒரு மாதம் தலைமையை கழட்டிட்டேன். என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? தலைகளை நிற்கிறது தான். ஓ, தலைகளை நிற்கிறது. தலைகளை 8 போடணும். கண்ணு வந்து இப்படி இது பார்க்கணும், அப்படி பார்க்கணும். தலைகளை நின்று கண்ணுல 8 போடணும், அப்படி பார்க்கணும். சும்மா அப்படிலாம் 8 போடாது. இப்போ உட்காந்துருக்கும் கண்ணுக்கு பிளட்டே போகாது. இப்போ கண்ணுக்குள்ள இருக்க நரம்பு, நம்ம முடி இருக்குல்ல, முடி சைஸ் தான் கண்ணுக்குள்ள இருக்க நரம்பே. அந்த நரம்புக்குள்ள பிளட் போகணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அது போகாதனால தான் கண் பார்வை குறைபாடு இருக்கும். அவ்வளோதான்.